நம்ம வீட்ல மீன் வந்து குட்டி போட்டுருச்சு. உடனே வந்து பாத்தீங்கன்னா, தாயையும் குட்டியும் வந்து பாத்தீங்கன்னா, தனித்தனியா வந்து பிரிச்சு எடுத்தாச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த தாயே வந்து பாத்தீங்கன்னா, குட்டி எல்லாத்தையுமே அகைன் வந்து சாப்பிட்டுருமாம். கடையில தான் அப்படி வந்து சொன்னாங்க. ஏன்னா நம்ம வீட்ல ஆல்ரெடி ஒரு குட்டி போட்டுச்சு. அடுத்த நாள் பார்த்தா அத காணோம். அப்பதான் வந்து கடையில கேட்கிறப்போ அப்ப வந்து சொன்னாங்க. ஸோ அதனால சூப்பரா நெறைய குட்டி வந்து போட்டிருக்கு. அடுத்தடுத்த வீடியோல நெறைய ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மல்லி சட்னியும், இட்லியும் தான். மல்லி சட்னி எப்பவுமே தேங்காய் சட்னி அரைக்கிற மாதிரியே நம்ம வந்து தேங்காய், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், பொட்டுக்கடலாம் சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை நிறைய சேர்த்துட்டு அது கூட உப்பு சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தாளிப்பு கொடுத்தா போதும். ரொம்ப சிம்பிளா இந்த கொத்தமல்லி சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும்ட்டு சொல்லுங்க. நம்ம சேனல்ல 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ நார்மலான பிளாக்ஸ் இன்னைக்கு வந்து இந்த 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச்ல என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் வந்து மேல இருக்கு. இதுவே இன்ஸ்டாகிராம்ல பாக்குறீங்கன்னா பயோலின் ஸ்டோரியில லிங்க் இருக்கு.